இஸ்ரேலிய படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள 23 மலேசிய தன்னார்வலர்களை தாயகத்திற்கு கொண்டு வருவதற்காக துருக்கி அதிபர் ரெசிப் தாயிப் எர்டோகானின் உதவி நாடப்பட்டுள்ளது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். காசாவுக்கு மனிதநேய உதவிப் பொருட்களை கொண்டு செல்லும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த கப்பல்களை நேற்று முன்தினம் இடைமறித்த இஸ்ரேலிய படை அதில் இருந்த மலேசிய தன்னார்வலர்களையும் இதர நாடுகளைச் சேர்ந்தவர்களையும் சிறைபிடித்தனர். தற்போது இஸ்ரேலின் வசம் இருக்கும் மலேசியர்களை தாயகத்திற்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. துருக்கி அதிபர் எர்டோகான், கத்தார் பிரதமர் ஷேக் முகமது, அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஆகியோர் உட்பட பல முக்கிய உலக தலைவர்களுடன் அரச தந்திர ரீதியில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக அவர் கூறினார். அதில் சில சாதகமான விளைவுகள் ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதனைத் தொடர்ந்து அதிபர் எர்டோகானின் உதவியை நாடி இருப்பதாகவும், இஸ்ரேலில் இருந்து இஸ்தான்புல் வரைக்குமான எந்த ஒரு இடமாக இருந்தாலும் அங்கிருந்து துருக்கியின் சிறப்பு விமானம் மூலம் மலேசிய தன்னார்வலர்களை தாயகத்திற்கு கொண்டு வரும்படி அவரிடம் தாம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அன்வார் தெரிவித்தார். அடுத்த 2 அல்லது 3 நாட்களுக்குள் அவர்கள் மலேசியா திரும்பும் வாய்ப்பு உள்ளது என்று தெரிவித்த அவர், சட்டவிரோதமான முறையில் கைது செய்யப்பட்டனர் என்பதை தவிர மற்றபடி அவர்கள் பாதுகாப்புடன் உள்ளனர் என்று கூறினார். ஜிஎஸ்எஃப் எனப்படும் அந்த கப்பல் அணியில் 44 நாடுகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட இயக்கவாதிகள் உள்ளனர். இஸ்ரேலின் முற்றுகைக்கு இலக்காக இருக்கும் காசா மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் நோக்கத்தில் அவர்கள் அங்கு செல்ல முற்பட்டனர். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள அம்பாங் கம்போங் தாசெக் பிர்மாயில் கடந்த மாதம் 22ஆம் தேதி அங்கு வசிக்கும் மக்கள் கொடுத்த புகாரின் தொடர்பாக இன்னும் எந்த ஒரு தீர்வும் ஸ்லாங்கூர் மந்திரி பசார் மற்றும் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் எடுக்காததால் அங்கு வசிக்கும் மக்கள் வேதனையில் உள்ளதாக தெரிவித்துள்ளனர். சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக கிட்டத்தட்ட 50 குடும்பங்களுக்கு மேலாக வாழ்ந்து வருகின்றனர். சுமார் 5 ஆண்டுகளாக அங்குள்ள வீடுகளுக்கு அருகில் உள்ள மேடுகளில் இருந்து குப்பைகள், மண் கற்கள் கொட்டப்படுகின்றன. இந்த குப்பைகளில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக பல முறை சம்பந்தப்பட்ட இலாக்காவிடம் புகார் கொடுத்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஸ்லாங்கூர் மந்திரி பசாரிடம் மகஜர் வழங்கி உள்ளதாகவும், ஆனால் அதற்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர்கள் வருத்தத்துடன் தெரிவித்துள்ளனர். கடந்த மாதத்தில் ஊடகங்களில் வெளியான தங்கள் கம்போங் பெர்மாயின் பிரச்சனைகளை பார்த்தும் பார்க்காமல் இருக்கும் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் காலங்களில் மட்டும் தங்களை சந்திக்க வந்துவிடுகிறார்கள் என்று அவர்கள் தெரிவித்தனர். பத்து பகாட்டில் புயல் பலத்த காற்றினால் கிட்டத்தட்ட 56 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக ஜொகூர் ஊராட்சி மற்றும் வீட்டு வசதி ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ முகமது ஜுஃப்னி முகமது ஷுகூர் தெரிவித்துள்ளார். நேற்று மாநிலத்தின் பல மாவட்டங்களை புயல் மற்றும் பலத்த காற்று தாக்கியது. இதன் காரணமாக சுமார் 56 வீடுகள் சேதமுற்றதாக அறிவிக்கப்பட்டது. பத்து பகாட்டில் அதிக அளவு சேதத்தை பதிவு செய்துள்ளது. இச்சம்பவம் சொத்துகளுக்கு சேதம் விளைவித்து, குறிப்பாக வீடுகளின் கூரைகள் மற்றும் உணவுக் கடைகளுக்கும் சேதம் விளைவித்ததாக அவர் தெரிவித்தார். இதுவரை பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரால் 28 காவல் புகார்கள் செய்யப்பட்டுள்ளன. நீரிழிவு போன்ற சீனி சம்பந்தப்பட்ட நோய்களுக்காக சமூக பாதுகாப்பு கழகமான சொக்சோ ஆண்டுதோறும் 42 கோடியே 10 லட்சம் வெள்ளி செலவிட வேண்டி வருகிறது என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார். தொழிலிட பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் சொக்சோ தீவிர கவனம் செலுத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர், தொழிலிடங்களில் நிகழும் விபத்துகளை தவிர்ப்பதற்கு அது எல்லா வகையிலும் பாடுபட்டு வருவதாக தெரிவித்தார். தங்களின் தொழிலாளர்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதை உறுதி செய்ய இலவச மருத்துவ பரிசோதனைகளையும் வழங்கி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். நீரிழிவு நோயை கையாள்வதற்கு சர்க்கரை அளவை குறைக்கும் இயக்கத்தையும் அண்மையில் தாங்கள் தொடங்கி இருப்பதாகவும் அவர் கூறினார். நீரிழிவு மற்றும் சர்க்கரை சம்பந்தப்பட்ட நோயாளிகளுக்காக ஆண்டுதோறும் 10 கோடி அமெரிக்க டாலரை உதவித்தொகையாகவும் இதர அனுகூலங்களாகவும் சொக்சோ வழங்கி வருகிறது என்றும் சிம் குறிப்பிட்டார். விபத்துகள், பேரிடர்கள், தொழில் இட துர்ச்சம்பவங்கள் போன்றவை நிகழ்வதற்கு முன்பே அவற்றை தடுப்பதற்கும் மனிதவள அமைச்சு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். அரசாங்க பல்கலைக்கழகம் ஒன்றில் கடந்த 2024ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் இருந்து 2025ஆம் ஆண்டு முற்பகுதி வரை மேற்கொள்ளப்பட்ட 2 நடவடிக்கைகளில் 18 நாய்களும் 5 நாய்க்குட்டிகளும் கொல்லப்பட்டதாக பெக்கா எனப்படும் சுற்றுச்சூழல் அமைப்பு நேற்று குற்றம் சாட்டியது. அந்த பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் நாய்கள் இறந்து கிடப்பது குறித்து பல்கலைக்கழக மாணவர்களிடமிருந்து தங்களுக்கு ஏராளமான புகார்கள் கிடைத்துள்ளன என்று அந்த அமைப்பின் உதவி தலைவர் டாக்டர் காத்தனி ஃபரா ரஹீம் குறிப்பிட்டுள்ளார்.
கடந்த 2024ஆம் ஆண்டின் இறுதிக்கும் 2025ஆம் ஆண்டின் முற்பகுதிக்கும் இடையில் நள்ளிரவுக்கும் அதிகாலை 2 மணிக்கும் இடையில் துப்பாக்கி வேட்டுச் சத்தங்கள் கேட்டதாகவும், அத்துப்பாக்கிச் சூட்டைத் தொடர்ந்து நாய்களின் அவல ஓலமும் கேட்டது என்றும் தங்களின் புகார்களில் அந்த மாணவர்கள் குறிப்பிட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். பெட்டாலின் ஜெயாவில் லாயர்ஸ் ஆஃப் லிபர்டி எனும் அமைப்பின் அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். தற்போது இஸ்ரேலின் அஸ்டோடில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள குளோபல் ஸ்மூத் புளோட்டிலாவின் 23 மலேசிய பங்கேற்பாளர்களும் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் நாடு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உயர்மட்ட ராஜதந்திர தலையீடுகளை தொடர்ந்து சுமுத் நுசாந்தரா கட்டளை மையத்தின் இயக்குனர் டாக்டர் சானி அராபி அப்துல் அலீம் அரபி இந்த முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தினார். தன்னார்வலர்களின் விடுதலையை பெறுவதில் நேரடி ஈடுபாட்டிற்கு பிரதமர் டரஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் துருக்கி ஜனாதிபதி ரெசெப் தைப் எர்டோகானுக்கு பாராட்டு தெரிவித்தார். துருக்கி அரசாங்கம் அங்காரா அல்லது இஸ்தான்புல் வழியாக தன்னார்வலர்கள் திரும்பி வருவதால் நாடு திரும்பும் முயற்சியை வழிநடத்தும் என்று அவர் கூறினார். இன்று காலை 8:10 மணிக்கு பிரதமர் அன்வார் தனிப்பட்ட முறையில் இந்த முன்னேற்றம் குறித்து தமக்கு தெரிவித்ததாகவும், இந்த விஷயத்தில் தனது முழு உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியதாகவும் சானி கூறினார். இஸ்ரேலிய அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தங்கள் குடிமக்களை வீட்டிற்கு அழைத்து வரும் முதல் நாடுகளில் மலேசியாவும் துருக்கியும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மலேசியர்கள் தன்னார்வலர்கள் பாதுகாப்பாக திரும்புவதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றும், அதே நேரத்தில் பணியின் நோக்கங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சானி வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.